With all the praise, தேவனுக்கு என்றும் என்றும் மகிமை உள்ளதாக. Amen. We want to send our greetings that those of watching us through this any social media, நீங்க எப்படி பார்த்து கொண்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். I believe God has a purpose for you to hear the voice of God with us this evening. இந்த சாயங்கால வேளையில் தேவனோட குரலை எங்களோடு கேட்பதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கார் என்று சொல்லி. Amen. I'm so excited for today's word. இன்னைக்குள்ள வார்த்தைக்காக நான் உண்மையாவே சந்தோஷப்படுகிறேன். Because I need this kind of a word. எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தை தேவை. Somebody shout and say, I need the word. எனக்கு வார்த்தை தேவை. Come on, give a shout and say, I need the word. Come on, shout it out and say, I need the word. எனக்கு வார்த்தை தேவை. சத்தமா சொல்லுங்க, எனக்கு வார்த்தை தேவை. Oh, we need the word so much this day, because without the word things won't exist. வார்த்தை இல்லாம ஒன்றுமே உருவாகப்படாது. And God's word is so powerful enough that it can make things happen in our life. Now, before I go further, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் ஆழமாக போவாது முன்பாக I would like to introduce a theme of the day. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த தலைப்பை நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். A theme that the Lord has given this evening. The சாயங்கால வேளையில் தேவன் நமக்கு கொடுத்த தலைப்பானது a call He saw a day. He saw a day. அவர் அந்த நாளை பார்த்தார். He saw a day. God is so amazing and God is so powerful. தேவன் அவ்வளவு விசேஷமானவர், அவ்வளவு வல்லமையானது, that God can see things which you and I fail to see. நீங்கள் நானும் காணாத தவறிய காரியங்களை அவர் கண்கள் பார்க்கிறதா இருக்கு. You need to shout amen here. I may miss something because I doesn't know everything. சில காரியங்களை நான் பார்க்காம என்னால தவறி விட முடியும். ஏன்னா நான் சகலமும் அறிந்தவல்ல. Tell somebody and say, you doesn't know everything. உனக்கு எல்லாம் தெரியாது. நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, உனக்கு எல்லாம் தெரியாது. யா வாயில வர நல்லா சொல்லுங்களேன், உனக்கு எல்லாம் தெரியாது. நல்லா சொல்லுங்களேன், உனக்கு எல்லாம் தெரியாது. இப்போ உங்களை பார்த்தே சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியாது. நல்லா சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியாது. You come on, say it out. எனக்கு எல்லாம் தெரியாது. You don't know what going to happen tomorrow. நாளைக்கு என் வாழ்க்கையிலே எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாத நானு பக்கத்துல திரும்பி சொல்லுங்களேன், உனக்கு நான் எப்படி உதவி செய்ய போறேன். Even I am not certain about what going to happen by tomorrow. என் நாளைஜில எப்படி இருக்க போதே எனக்கு தெரியல. But I know for sure. ஆனா ஒரு காரியம் எனக்கு நிச்சயமாக எனக்கு தெரியும், என் நாளை தினத்தையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். But I don't know what's going to come on my way. என் வழியில எது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. But I know God will make everything for good. ஆனா என் அறிந்த காரியம், என் வழியில வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார். But the Lord know and He saw a day that never happened in my life. என் வாழ்க்கையில நடக்காத காரியங்களை நாட்களை என் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். He knows everything. Let us go for today's verse. இன்னைக்குள்ள வசனங்களுக்கு கடந்து போவோம். It's taken from book of Matthew. The very first word I'm going to read is from chapter 26 and verse 34. Matthew புத்தகம் 26வது அதிகாரம் 34வது வசனம். Truly I tell to you. இயேசு பதில் சொல்கிறார், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். No, whenever the Bible uses the word truly, that means it's truly. எப்பெல்லாம் தேவனோட வார்த்தை மெய்யாகவே என்று சொல்லுகிறோம், அப்பேரே என்று சொன்னா மெய்யாகவே நிச்சயமாகவே நிறைவேறும். When God say it is truly, that means it's not going to miss. It will surely happen. அது கட்டாயம் நடக்கும். மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். Oh my God. யார் பார்த்து சொல்லுகிறானே? He looking at Peter and saying this. பேதுரு பார்த்து சொல்லுகிறார், this very night, இந்த இரவிலேயே
this very night before the rooster crows. Oh, சேவல் கூவாத முன்பாகவே, you will disown me 3 times, Peter. 3 முறை என்னை நீ பதிலளிப்பாய். Touch somebody and say, நீங்க எத்தனை முறை? நல்லா தொட்டு சொல்லுங்களேன், நீங்க எத்தனை முறை? நல்லா தான் சொல்லுங்களேன் சத்தமா, நீங்க எத்தனை? The Lord said, truly, Peter, you will deny me for 3 times. Not 1 time, not 2 times, but it's going to happen 3 times within a day, within a night. In the இரவு வேளையிலே it's going to happen even before 24 hours. 24 மணி நேரம் முன்பாகவே it's going to happen. You're not going to deny me once, you're not going to deny me 2 times, but you're going to deny me 3 times, Peter. I'm saying truly, நம்ம யாவை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், 3 தடவை நீ என்னைய மறுதலிக்க போகிற. In fact, Peter thought it won't happen. பேதுரு நினைத்தா அது நடக்காதுன்னு. But when God said truly it will happen, அடா கடவுளுமே யாவும் சொல்லும் போது அது நடக்கும். Sometimes we may think something may not happen in our life, but it will still happen. சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு நம்ம நினைப்போம். But சில காரியங்களை தவிர்க்க முடியாது. It will happen. The roads that we are going, நம்ம போற பாதைகள something will happen even we are saying no. But God knows everything. But let me go back to my subject. மறுபடியும் என்னோட பகுதிக்கு நான் வரேன். But before this happened, இது நடக்காத முன்பாக, there's something else the Lord say about Peter. பேதுரு குறித்து இன்னொரு வார்த்தை கடவுள் சொல்கிறார். If taken from same book, from book of Matthew புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், from chapter 16 and verse 18. இங்க பேதுரு பார்த்து சொல்கிறார், and I tell you that you are Peter. நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் பேதுருவே, and all this rock, உன் மேல நீ பேதுரு, நீ கல்லாக இருக்கிற, உன் மேல upon you and all this rock I will build my church. சபைய கல்லா இருக்கிற உன் மேல பேதுருவே நான் கட்டுவேன். And the gates of Hades will not overcome you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. This happened earlier before Peter denied. பேதுரு மறுதலிக்க முன்பாகவே இயேசு இதை பார்த்து பேதுருக்கிட்ட சொல்லுகிறாரு. This happened earlier before Peter denied. But the Lord something to Peter. பேதுருக்கிட்ட ஒரு காரியம் கடவுள் சொல்லுகிறார். He said, Peter, I will build a church upon you. உன் மேல நான் என் ராஜ்யத்தை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. There's something strong that the Lord has put upon Peter. ஆழமாக ஒரு நிச்சயத்தை தேவன் சொல்லுகிறார். பீட்டர், I'm telling you earlier, நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில நான் உன் மேலே உன்னை கொண்டு தேவனோட ராஜ்யத்தை கட்டுவேன். No matter what you go through, the heirs will not prevail against you. பாதாளங்கள் வாசங்கள் உனக்கு எதிர்த்து வராது. And after that we saw Peter deny the Lord. பேதுரு கடவுளை மறுதலிக்கிறார். He saw a day. அவர் அந்த நாளை பார்த்தார். You know, the book of Matthew is so beautiful that is recorded many things. Matthew புத்தகமானது, a gospel of Matthew. மெத்தியுவின் சுவிசேஷத்தின் புத்தகங்களை படித்து பார்த்தோம்னா, Matthew is somebody who precise and writes so many things. கூர்மையாக அநேக காரியங்களை மெத்தியுவானவன் எழுதுவனாக இருந்தார். You need to understand this. இது கொஞ்சம் வெளியே போற மாதிரி இருக்கும், but stay with me. பக்கத்துல உங்க தட்டி சொல்லுங்க, தூங்காதீங்க, முடிச்சிருங்க. Because Matthew was a tax collector
before he became a disciple of Christ. கிறிஸ்துவின் சீஷராக மெத்தியூ தெரிந்து கொள்ளாத பண்பாகவே மெத்தியூ ஒரு வரி வசூலிக்கிறவன். தேங்க்ஸ் பாஸ்டர். வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். He was a tax collector. That the work of the tax collector, ஒரு வரி வாங்குறவர், அவனோட வேலையானது is keep a record who has paid and who has not paid. யாரு கட்டியிருக்கா, யாரு கட்டல, யாரு எவ்வளவு கட்டியிருக்கா, யாரு எவ்வளவு கொடுக்கணும். So Matthew is good in the job of getting down a record. மெத்தியூவானவர் குறிப்பு எடுக்கிறதுல யார் என்ன செய்தா, என்ன நடந்தது என்று சொல்லி அதுல ஜாக்கிரதையா முன்மாதிரியாக இருந்து அதுல எழுதி வைக்கிறவள மெத்தியூவானவர் ஒரு சிறந்தவனாக இருந்தார். Because that was he was doing before. அதுதான் அவர் செய்து கொண்டிருந்தார். So that's why in the book of Matthew புத்தகத்தில் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது மெத்தியூவானது குறுமையாக அநேக காரியங்கள் எழுதுறத நீங்கள் நாட பார்க்கலாம். இங்க பார்க்கிற ஒரு பகுதியில் remember what the Lord told about Peter. பேதுரு குறித்து எல்லாம் இயேசு சொன்னார் என்று சொல்லி அதை ஞாபகம் வைத்து மத்தியு எழுதியிருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். போன வாரம் பாஸ்டர் என்ன ப்ரீச் பண்ணாரு? கேட்கக்கூடாத கேட்டுட்டாரு. கடவுளே, நான் நேத்து சாப்பிட்டதே மறந்துட்டேன். இவரு போயிட்டாரு போல சண்டேக்கு. Matthew recorded. The word was not given to Matthew, the Lord's given to Peter. You know the problem is that sometimes we are not watching what is happening around us. சிறுவேளை நம்ம சுத்தி நடக்கிறத நம்மள கவனிக்க மாட்டோம். Sometimes what is happening around us is for us. சிலுவையில் சுத்தி நடக்கிற காரியங்கள் சூழ்நிலை அது நமக்கு. You need to shout amen. So Matthew take watch of everything. மெத்தியானவன் கவனமாக எல்லாவற்றையும் அவனோட சிந்தையில அவனோட உள்ளத்துல அவன் வைத்தலாக இருந்தா. He remember what the Lord spoke to Peter. பேதுரு கிட்ட எல்லாம் சொன்னாரே, மெத்தியூக்கு ஞாபகம் இருந்தது. The Lord said at the beginning, ஆரம்பத்துல கடவுள் சொன்னாரே, மெத்தியூ பேதுருவே, உன் மேல நான் என் ஆலயத்தை கட்டுவேன், உன்னை பாதாள வாசல்களை மேற்கொள்ளாது. அதுக்கப்புறம் something happened and the Lord told Peter. அதுக்கப்புறம் பேதுரு பார்த்து கடவுள் சொல்கிறாரு, பேதுருவே நீ என்னை முழு தருவ மறுதலிப்ப. All this day Matthew remember. இது எல்லாச்சும் மெத்தியூவானவன் சிந்தைக்குள்ளாக வைத்திருக்கிறான். He take note about it. அது குறித்து அவன் கணக்கில வைத்திருந்தான். அது குறித்து அவன் தன் சிந்தையில வைத்திருந்தான். அது குறித்து அவன் தன் உள்ளத்துல வைத்திருந்தான். No, it is very important for us to remember something that the Lord is doing all around. நம்மள சுத்தி நடக்கிற காரியங்களை சூழ்நிலைகளை தேவன் எல்லாம் செய்து கொண்டு இருக்காரு என்று சொல்லி அதுல நிலவு வைக்கிறது ரொம்ப முக்கியம். It is so important to keep something within my mind. என் சிந்தைக்குள்ளாக சில காரியங்களை வைக்கிறது ரொம்ப முக்கியம். Somebody say amen. Because sometimes, many times, அநேக வேளையில சில வேளையில this mind will go out of the track. இந்த சிந்தையானது வழி தப்பி போகும். What I think to do, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்கிறேன். Did you remember? That's why Paul said, அதுதான் பால் சொன்னா. What I'm supposed to do, God, I'm not doing. What I'm not supposed to do, God, that's what I'm doing. God, there's something need to be done in my mind. என் சிந்தைக்குள்ளாக ஏதோ ஒன்று மாறணும். The mind plays
a game sometime over me. சில வேளையில் இந்த சிந்தையானது என் கூட. No, there's a word we always quote. எப்போதும் ஒரு வசனம் சொல்லுவோம். ஆவியோ பலனா இருக்கு, சரீரமோ. கிறிஸ்தவங்க இருக்கீங்களா இல்லையா? ஆவியோ பலமா இருக்கு, சரீரமோ பலவீனமா இருக்கு, சோர்வா இருக்கு. My spirit is strong, but my body is. So can I ask you a question? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? நல்லா சொல்லுங்களேன். தெரியுது கேள்வி என்ன மாட்டியோட போறாள்னு இவர் தெரியல. My spirit is strong, but my body is weak. If your spirit is strong, என்னோட ஆவியானவர் பலவீனமா இருக்காரு, என்னோட சரீரம் பலவீனமா இருக்குது என்று சொன்னா, now which one will win over what? எது மேல ஜெயம் கொள்ளும், எது ஜெயிக்கும், எது தோக்கும்? Let me know, people of God, give a shout and give me an answer. எது ஜெயிக்கும், எது தோக்கும் சொல்லுங்களே. சரீரமோ பலவீனமா இருக்கு, மறுபடியும் சொல்றேன், ஆவியோ பலமா இருக்கு, எது ஜெயிக்கும், எது தோக்கும்? மறுபடியும் கேட்கிறேன், இந்த சைட்டு என் சரீரம் பலவீனமா இருக்கு, என் ஆவியோ பலமா இருக்கு, எது ஜெயிக்கும், எது தோக்கும்? நல்லா சத்தமா சொல்லுமா. என் சரீரமோ பலவீனமா இருக்கு, என் ஆவியோ பலமா இருக்கு, எது ஜெயிக்கும், எது தோக்கும்? Give a shout and say, the Spirit of God will always triumph over the weakness of my body. என் பலவீனமான சரீரத்தை என்னோட ஆவியின் பலன் மேற்கொள்ளும். But we always take it opposite. நம்ம எப்போதும் திருப்பி எடுத்துவோம். எனக்கு ப்ரே பண்ணணும்னு தான் ஆசை பாச, சரீரமோ பலவீனமா, மாடியோ ஆத்தாடியோ அப்பாடியோ. எனக்கு கையை தட்டணும்னு தான் ஆசை பாஸ்டர், ஆனா சரீரமோ அம்மாடியோ அப்பாடியோ. கடவுளே, now the truth is, ஆனா சத்தியம் எதுவும், the body is weak. என்னோட சரீரம் பலவீனமானது, என்னோட ஆவி என் சரீரத்தை ஜெயிக்க முடியும். The Spirit can make something happen in my body. என் ஆவி இந்த சரீரத்தை பார்த்து ஜெயிக்கும் என்று சொன்னா, இந்த சரீரம் எழும்புற வேலை எழும்பும், துதிக்கிற வேலையில துதிக்கிறோம், ஜெபிக்கிற வேலையில ஜெபிக்கும், கத்துற வேலையில கத்தும், ஆர்ப்பரிக்கிற வேலையில ஆர்ப்பரிக்கும். Somebody shout and say amen. Don't keep telling that you have a wicked body with powerful spirit. பலமான ஒரு ஆவியை வைத்துக் கொண்டு என் சரீரம் பலவீனமா இருக்கிறது சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். Yeah, we go a time of season of sickness. Yes, சில வேளை வியாதி வரும், டயர்டு வரும், we need rest, we need sleep. நமக்கு தூக்கம் தேவை, நமக்கு ஓய்வு தேவை. But all this இது அத்தனையா will have no power above the Spirit of God. இது அத்தனையும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய தன்மை மேல, காரியங்கள மேல. You know, some of us become weak because we don't want to eat our spiritual food to overcome this flesh. That's why God put it simple. இந்த சரீரத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிட மாட்டோம். அதனால தான் கடவுளை சிம்பிளா சொன்னது, மனிதன் அப்பத்தை நாட்டும் மட்டுமில்ல, தேவனோட ஒவ்வொரு பிழைப்பான். வாழ வைக்காது. ஏதோ செஞ்சு பாருங்க. You think your food going to help you? The Lord say no. You think the rest going to help you? The Lord say no. சாப்பாடு என்னை வாழ வைப்பா இல்லை, ஓய்வு என்னை வாழ வைப்பா இல்லை, தேவனோட ஒவ்வொரு வார்த்தையும் என்னை வாழ. Touch yourself and say, body, உங்களையே தொட்டு சொல்லுங்க, சரீரமே
நல்லா சொல்லுங்க, சரீரமே தோத்துப்போ. நல்லா சொல்லுங்க, தோத்துப்போ. ஆவி ஜெயிக்கட்டும். நல்லா நிறைய மேனு கத்திரிக்க வேண்டாமா? கமா, நல்லா கத்திரிக்க வேண்டாமா? Come on, body, give God a praise offering. You know, it was the body of Peter, the mind of Peter being tempted with the fear come into him. பேதுருக்குள்ளாக பயம் வந்தது. அந்த பயமானது பேதுருவை கடவுளுக்குள்ளாக நிலை நிற்காம மறுதலிக்க வைத்தது. The fear can make us weak. பயம் நம்மளை பலவீனமாக மாற்றும். பயம் நம்மளை சோர்வாக்கும். A fear that something will happen if I do something. நான் இது செய்தா ஏதோ ஒன்று நடந்துடும் என்று சொல்லி நடக்கிற அந்த பயம் பேதுருவை மறுதலிக்க வைத்தது. Because Peter thought, if I say I'm a follower of Christ, கிறிஸ்துவின் பின்பற்ற இருப்பேன்னு சொன்னா, they will got me. என்னையும் அவங்க பிடிச்சி சரசாலையில் போட்டுருவாங்க. The fear. And Peter was in that fear. பேதுரு அந்த பயத்தில் இருந்தான். But my God, he saw a day before. அவருக்கு நாட்கள் முன்பாகவே பார்க்கிற தேவன். God knows what I will go through when I will do mistake. கடவுளுக்கு தெரியும் என்ன நான் கடந்து போவேன், எப்ப நான் தவறு செய்வேன், எப்ப நான் பலவீனமா இருப்பேன், எதுல நான் விடுவேன். God knows. But all this இது எல்லாமே தேவன் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிறுத்த முடியாது. He saw who will this Peter will be. இந்த பேதுரு யாராக மாறுவார் என்று சொல்லி தேவன் அறிந்தவராக இருந்தார். He know that this same Peter who denied me 3 times, 3 தடவைகள் மறுதலித்த இதே பேதுருவானவர் திரளான ஜனங்கள் முன்பாக எழுந்து ஆவியில் நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணி திரளான ஜனங்களை ரட்சிக்குள்ள கொண்டு வருவார். இதே பேதுரு சபையை கட்டுவார். இதே பேதுரு ஊழியத்தை உருவாக்குவார். இதே பயந்து போன பேதுரு எனக்காக ரத்த சாட்சியாக மாறுவார். He saw that day. You know, God is so good. God never see today and work of God to today. தேவன் இன்றைக்கு பார்த்து நம்மளோட கடந்ததை பார்த்து he never see what I went through before and he make decision from my before. என்னோட கடந்தலால பார்த்து அவர் முடிவு பண்ண தேவன் அல்ல. He make decision by seeing my future. அவர் என் எதிர்காலத்தை பார்த்து என் வாழ்க்கையில முடிவு பண்ணுகிற தேவன். God knows who you are in the future. எதிர்காலத்தில் நான் யாரா இருப்பேன். He saw the day that Peter will rise for me. He saw a day that Peter will live for me. He saw a day that Peter will preach for me. அவர் பார்த்தார், அந்த நாளை பார்த்தார். பேதுரு எனக்காக எழும்புற நாட்கள் கட்டாயம் உண்டு. பேதுரு எனக்காக சாட்சி கூடுற நாட்கள் கட்டாயம் உண்டு. பேதுரு எனக்காக ஊழி செய்கிற நாட்கள் கட்டாயம் உண்டு. பேதுரு எனக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிற நாட்கள் கட்டாயம் உண்டு. பேதுரு சிறைசாலையில் இருந்தாலும் ஜெபிப்பார் கட்டாயம் உண்டு. பேதுரு பயப்படாத நாட்கள் கட்டாயம் உண்டு. And the Lord saw that day. அந்த நாட்கள கடவுள் பார்த்தா. That's the grace of God and the love of God. அதுதான் தேவனோட கிருபையோ தேவனோட அன்போ. That the Lord see things a day that way you're going to rise up and come out for the தேவனுக்காக நான் எழும்பி வருகிற அந்த நாட்களை தேவன் பார்த்து இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார். He called me today knowing that when the day comes, அந்த நாள் வரும்போது that I will live for the Lord. தேவனுக்காக
எழும்புற நாட்கள் உண்டு. தேவனுக்காக நாம் வைராக்கியமா வாழ்கிற நாட்கள் உண்டு. Because the Lord saw that day. அந்த நாட்கள் அவர் பார்த்தனால He said, Peter, upon you I will build my church. உன்னை கொண்டு நான் என் ராஜ்யத்தை கட்டுவேன். And nothing can stop you. It is something that God saw. A day that God saw in your life. நம்ம வாழ்க்கையில் கடவுள் அப்படிப்பட்ட நாட்களை பார்த்தனால தான் இன்றைக்கு தேவனோட கிருபை நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறதா. Because he saw the day. அந்த நாட்கள் அவர் கண்கள் பார்த்தது. Then அந்த நாட்கள் வரும்போது I'm not going to be the same person that you see me today. Take somebody and say நான் மாற போறேன். நல்லா பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க நான் மாற போறேன். நல்லா சொல்லுங்க நான் மாற போறேன். You're not going to see the same husband. You're not going to see the same wife. You're not going to see the same children. You're not going to see the same brother. You're not going to see the same sister. இதே கணவரை நீங்க பார்க்க போறதில்ல. இதே மனைவியை நீங்க பார்க்க போறதில்ல. இதே அண்ணனை பார்க்க போறதில்ல. இதே தம்பியை பார்க்க போறதில்ல. இதே அக்காவை பார்க்க போறதில்ல. இதே தங்கச்சியை பார்க்க போறதில்ல. இதே அப்பாவை பார்க்க போறதில்ல. இதே அம்மாவை பார்க்க போறதில்ல. They going to change and become something by the power of God. The Lord saw that day. See, Peter, I saw that. And that's why I told you earlier. No matter come, whatever come after that, it's not going to cancel my plan. அதுக்கப்புறம் நீ கடந்து போற காரியமானது என்னோட திட்டத்தை நிறுத்தி வைக்காது. Because I saw a day. நான் அந்த நாளை பார்த்தேன். Oh my God. My God. He saw something on you. உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று கடவுள் பார்த்திருக்காரு. That makes you, அது நம்மளை நிலை நிற்க வைக்குது. That makes that the gates of hell not to prevail against us. பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடியாக God is still protecting us in everything. எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Because the Lord know he saw a day. அந்த நாளை கடவுள் பார்த்திருக்கிறார். இதே போல இருக்க போறது இல்லைங்க. எல்லாம் மாறும். Let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் ரெண்டு வண்ணமாக He saw a day. He saw a day. அந்த நாளை அவர் பார்த்தா. Which day? Which I failed to see, but he saw a day. நான் பார்க்காத அந்த நாள், நான் காணாத அந்த நாளை அவர் அறிந்தார். As we stand in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் நின்று வண்ணமாக Good God, he saw a day. He saw a day. ஒன்றுமில்லாம நான் தொடங்கியிருப்பேன். திருப்தி படுத்துற நாள் அவர் பார்த்திருக்கிறார். என் நிறைவின் நாள் அவர் பார்த்திருக்கிறார். என் கம்பீரித்த நாட்கள் அவர் பார்த்திருக்கிறார். என் உயர்வு நாட்கள் அவர் பார்த்துட்டார். And the Lord, because he saw that who I'm going to be in the future, எதிர்காலத்தில் நான் யாராக இருப்பேன் அவர் பண்டடைனால. Because the Lord knows everything. எல்லாவற்றையும் அவர் அறிந்த நாளினால. Oh, the Lord make me to live today. இன்றைக்கும் அவர் என்னை வாழ வைக்கிறார். Can somebody lift our hand and say thank you Lord for you saw me. என்னை பார்த்ததுக்காக நன்றி. Somebody give thanks to the Lord. Thank you Jesus. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளே
சேர்த்து பாடுமா. நினைத்து பார்க்கிறேன், நான் நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன் உம் தயவே திரும்பி பார்க்கிறேன் துவங்கின புரிந்து கொள்கிறேன் உன் அன்பை. இந்த பாடுமா. துவங்கினேன் துவங்கினேன் ஒன்றுமில்லாம திருப்தியாய் என்னை நிறுத்தி துவங்கினேன் ஒன்றுமில்லாம திருப்தியாய் என்னை நிறுத்தி நீருள்மே வல்லவா நன்மை செய்பவா கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா நீருள்மே வல்லவா நன்மை செய்பவா கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா. Thank you, Lord. அப்படியே அவரை துதிப்போமா கொஞ்ச நேரம். Just say thank you, Lord. நீர் என்னை கண்டீரல்லவா. நன்றி இயேசுவே. Thank you, Lord Jesus. You bless me, you bless me. You change. Because you saw me in நாட்களில் பார்த்தேன். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை. மறுபடியும் பாடுவா. சொல்லும் தரிசனம் ஒன்றுதான். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவா தரிசனம் தந்தவா என்னை நடத்தினே முடியாமல் என்னை உயர்த்தினே. தரிசனம் தந்தவா என்னை நடத்தினே தனாலை கூலியாமல். மறுபடியும் சொல்லுவா. தரிசனம் தந்தவா
ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தேனே. அந்த நாட்களை ஏங்கி பார்த்த என்னிடமே நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தேனே. நடக்குங்க. பேதுரு பிள்ளை இருந்தது. ஒரு நாள் கடவுளை மறுதலிக்க கூடாது. The desire was within Peter, but he failed a day. ஒரு நாள் அவரோட ஆசை நிறைவேறல. அவரோட வைராக்கியம் தோத்து போனது. ஆனா அவனை ஏங்கின நாட்கள் கடைசி வரைக்கும் கடவுளை மறுதலிக்கவே கூடாது என்று நினைத்த பேதுரு ஒரு நாள் அப்படியாகவே வாழ்ந்தான். அப்படியாகவே நடந்தது. மரணம் சந்திக்கிற வரைக்கும் பீட்டர் never did that. In fact, Peter say, நான் இயேசுவுக்கு ஒப்பிட்டானவன் இல்லை. You can't compare me with my Christ. எனவே சிலுவையில அவரு போல அறையாதீங்க. என்னை தலைகளில சிலுவையில் அறைங்க. Because I don't compare to the Lord until Peter bold enough. இன்னைக்கு எதுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க? What did you God? I want to leave such a way for you. இப்படிலாம் என் வாழ்க்கை இருக்கலாம், என் குடும்பம் இருக்கலாம், என் சூழ்நிலை இருக்கலாம், என் ஊழியம் இருக்கலாம். It will happen because the Lord He saw a day. அந்த நாட்கள் அவர் பார்த்திருக்காரு. You just to believe, you just to believe. அதை நம்ம நம்பி அவர் தாண்டி கொண்டு போற அந்த நாட்களுக்குள்ளாக காத்திருப்போம். Oh yes Lord. ஏகி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தே. மறுபடியும் ஒரு தரப்பாடுமா. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடம். Thank you Jesus. நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தீரே. நான் ஏங்கி பார்த்த இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசை எனக்கு தந்தே. குருவிலோயே குருவிலோ உண்மையாய் என்னை நடத்தினே. கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டே.
say God is faithful. உண்மையா என்னோட நிலவிலத்தில் அவர் பலம் பூர்ணமாகும். நான் துதிக்கிற வேலையில அவர் கரம் தாங்கி பிடித்ததல்லவா. குறைவிலா உண்மையா என் சரீரம் தோத்து போற வேலையில அவர் ஆவியானவர் எழுப்பினார் அல்லவா. குறைவிலா உண்மையா என்னை நடத்தீரே. மறுபடியும் ஒரு தர பாடுமா. குறைவிலா குறைவிலா உண்மையா நடத்தினே. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமே இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் நீருள்மே உள்ளவா ஜீவா நன்மை செய்பவா. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா. உள்மை உள்ளவா நன்மை செய்பவா. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா. நீருள்மை உள்ளவா நன்மை செய்பவா. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா. நீருள்மை உள்ளவா நன்மை செய்பவா. கடைசி வரை கைவிடாமல் இதுவரை தாங்கிய மேலும் தாங்கிடுமே. இதுவரை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. Lokopal Peter, Pedro பார்த்து சொன்னா, Peter, I will chase you.
உன்னை நான் பயன்படுத்துவேன். I will build a church upon you. கடைசி வரைக்கும் அவரோட கிருபை தாங்கி சுமந்து நிறைவேற்றினது. After everything Peter went through, பேதுரு கடந்து போன அநேக காரியங்கள், nothing changed the grace of God. தேவனுடைய கிருபை எதுவும் மாற்றல. There's so many things we can go through, but he saw a day. அந்த நாள் அவர் பார்த்துட்டாரு. And you say, I'm not going to change anything, my son. I'm not going to change anything, my daughter. எதுவும் நான் மாற்ற போறதில்லை என் மகனே, எதுவும் நான் மாற்ற போறதில்லை என் மகளே. I stick to my plan. No matter what happen in your life, உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் கிருபை தாங்கி உன்னை சுமந்து கொண்டு போவோம். I will still bless you. I will still lift you high. I will still use you. I will still honor you. உன்னை நான் இன்னும் பயன்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்தி வைப்பேன். That is your God. He saw a day. அந்த நாட்கள் அவரை பார்த்துட்டார். Father, Lord, we say thank you for your unfinished love. Thank you for your unfinished love. முடிவில்லாத அன்புக்காக நன்றி. That your love can be drained out in our life. எங்க வாழ்க்கையில அன்பு முடியாதப்பா. You saw a day. You saw a day in that Samaritan woman. அந்த சமாரியன் பெண் வாழ்க்கையில அந்த நாளை பார்த்தேன். You give a word. You waited for her. அவருக்காக காத்திருந்து வார்த்தை கொடுத்து. Because you saw a day. You saw a day over Lazarus' life. You visited his sister on the tomb. கல்லறையில சகோதரிகளை சந்தித்தேன். Because you saw a day that Lazarus will come back. You saw a day where Zacchaeus will be changed. You went through a Jericho. Jerichoவை கடந்து போனேன். You saw a day in our life. எங்க வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட நாட்களை பார்த்ததுக்காக நன்றி. உன் கிருபை எங்களை தாங்கிறதுக்காக நன்றி. Lord, we pray that you bless even those who are watching us through this Facebook live. லைஃப்ல எங்களோட இறந்திருக்கிற யாரும் ஆசீர்வதிங்க. Remember people of God, the Lord He saw a day. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நாட்கள் அவர் பார்த்திருக்கிறார். உயிர்வு நாட்கள் அவர் பார்த்திருக்கிறார். And nothing will change. He will lead you to that place. அந்த இடத்துக்கு அவர் உங்களை கொண்டு போவார். Wherever you may, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed, people of God. Thank you for joining with us. We will see you through our other Facebook or other online ministry. அடுத்த ஊழியர்களோடு மறுபடியும் நம்ம சந்திப்போம். God bless you. Thank you. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலே, இதுவரை சுமந்த கிருபை